அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எப்போ வரும், நேர்காணல் எப்போ வரும் அப்படின்னு பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத பற்றி நிறைய பேர் கொஷின்ஸ் அரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ எம்ஹெச்சிக்கு அடுத்தடுத்து என்னென்ன பணிகள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படும். எப்படின்னா செய்முறை தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேர்காணலுக்கு எந்த வகையில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கிறத ஒரு பக்கம் யோசிங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அவங்க பார்ட்டை பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் பார்ட்டை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ அதை விளக்குறது தான் இந்த வீடியோட நோக்கம். சரி, வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செய்முறை தேர்வு அப்புறம் நேர்காணல் இது ரெண்டையுமே நீங்கள் இந்த காலகட்டத்திலேருந்தே பயிற்சி எடுத்தால் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்த பிறகு அறக்க பறக்க நீங்கள் ரெடி ஆகாமல் ஸ்மூத்தாக அந்த நேர்காணலையும் செய்முறை தேர்வையும் செய்ய முடியும். ஸோ இப்போ எம்ஹெச்சி அடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ எம்ஹெச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கான தயாரிப்பு பணிகளில் இருப்பாங்க. இந்த டைமில் ஆஃப்டர் பொங்கலுக்கு பிறகு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க பாண்டிச்சேரி ஹைகோர்ட்டுடைய எக்ஸாமினேஷனையும் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுடைய ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வரைக்கும் விட்டுட்டாங்க. ஸோ இனிமே இந்த எம்ஹெச்சியில் நடந்த 17 வகையான போஸ்டிங்க்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் செலெக்ஷன் லிஸ்ட்டு கூடிய விரைவில் வெளிவந்துடும். அது இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் வரும். ஸோ ஒரு பிப்ரவரி மிடிலுக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இதான் டெட்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட ரோல் நம்பர் இருந்துருச்சு அப்படின்னா அடுத்தது அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். முதல்ல செலெக்ஷன் லிஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணதில் 8ஆம் வகுப்பு தரத்தில் இருப்பீங்கள்ல, அதாவது மசால்ஜி, கிளீனர், கார்டனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங், ஓஏ போஸ்டிங், இந்த மாதிரி 8th லெவல் போஸ்டிங் அப்ளை பண்ணவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து ரோல் நம்பர் எடுத்து அவங்களுக்கு செய்முறை தேர்வுக்கான பொருட்களை தயார் செய்து வைக்க வேண்டியது அந்த கோர்ட் வளாகத்தில், ஒரு சில இடங்களில் கோர்ட் வளாகத்துலேயும் செய்முறை தேர்வு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இல்லைன்னா சென்னையிலேயே சில கல்லூரிகளில் என்ன பண்ணுவாங்க, கல்லூரியுடைய விடுமுறை டைமில் அந்த கல்லூரியை போய் என்ன பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணி இங்கே நம்ம கோர்ட்டுடைய செய்முறை தேர்வு வைக்கணும், அதுக்காக பொருட்களை கொண்டு அங்கே இறக்கணும்னு சொல்லி அதுக்கான பொருட்கள் நிறைய இருக்குங்க. அந்த பொருட்களை வாங்கிறது அல்லது எங்கிருந்தாவது எடுத்துகிட்டு வர்றது, இல்லை காசு கொடுத்து வாங்கி கொண்டு அங்கே செட் பண்ணணும். உங்களுக்கு செய்முறை தேர்வே கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வகையிலான செய்முறை தேர்வுகள் வைப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் உள்ளே போயிட்டு வராருன்னா அவருக்கு வச்சதே உங்களுக்கு வைக்க முடியாது, அவருக்கு வேறு மாதிரி வைக்கணும். ஸோ அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த பொருட்களை ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்களை ஏற்பாடு செய்து வைத்த பிறகு அந்த செய்முறை தேர்வுக்கான அழைப்பாணை கடிதத்தை அவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டில் விடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹால் டிக்கெட்டை, அந்த செய்முறை தேர்வுக்குன்னு ஒரு ஹால் டிக்கெட் 8ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹால் டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறவங்களுக்கு நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்முறை தேர்வுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கு எந்தெந்த நீதிபதிகளை பணியில் அமர்த்துறது. ஏன்னா செய்முறை தேர்வை சூப்பர்வைஸ் பண்ணி அதுக்கு ஒரு மார்க் போடணும். 70 மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 70 மார்க்கை யார் யாரெல்லாம் வழங்கணும்னு சொல்லிட்டு நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டை அவங்க ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்முறை தேர்வில் செலக்ட் ஆனவங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பானை அனுப்பலாம், அல்லது இந்த செய்முறை தேர்வு வைக்கும் பொழுதே நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட்டாகவும் இஷ்யூ பண்ணலாம். அதாவது செய்முறை தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டு தனியாகவும் நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் தனியாகவும் இந்த ஆண்டு இருக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசனால இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, சென்ற 2022ஆம் ஆண்டு கிராம உதவியாளர் தேர்வுன்னு ஒன்று வச்சப்போ அதுக்கு எழுத்து தேர்வுக்கு ஒரு ஹால் டிக்கெட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு ஒரு ஹால் டிக்கெட் விட்டுருந்தாங்க. மொத்தம் 2 ஹால் டிக்கெட் விட்டுருந்தாங்க. அப்போது அந்த ஒரு தேர்வுக்கே அப்படின்னா, ஒரு 40 எக்ஸாமுக்கு வச்ச தேர்வுக்கே அப்படின்னா, இப்போது இது சென்ற ஆண்டுகள் நடந்ததை வச்சு நீங்கள் எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்க. என்ன காரணம்னா இந்த ஆண்டு போட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வினுடைய மதிப்பெண் அதிகமாக இருக்குது. அவங்க மதிப்பெண்ணும் அதிகமாக வழங்குறாங்க, ஆட்களும் இந்த தடவை அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இப்படி தான் பிரித்து தான் அவங்க
வைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக விடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் கடந்த ஆண்டு அனுபவங்களை வைத்துக்கொண்டு நம்ம இப்போ எடை போட முடியாது சரிங்களா. அதனால் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் வந்தது அப்படின்னா அதுக்கு போகும்பொழுது நேர்காணலுக்கான நீதிபதிகள் யார் யார் அப்பாயின்ட் பண்ணணுன்ற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்க நேர்காணலுக்கு என்ன டேட்டில் என்ன டைமில் வரணும்னு அந்த பேஸாக அலாட் பண்ணுவாங்க. அதில் போகிறவங்கள ஜட்ஜஸ் மார்க் போட்டு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி முடித்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்வானவர்களுடைய இறுதி பட்டியல் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டையும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ முன்னாடிலாம் கரெக்டாக எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்களோ அவ்வளோ பேரை தான் எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் ஆனவங்களையும் எடுத்துடுறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு போடுறாங்க. அது எதுக்காகன்னா செலக்ட் ஆனவங்க சில பேர் இந்த குரூப் 4 மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது தேர்வுகள்லையோ அவங்க எழுதியிருப்பாங்க, அங்கேயும் ஜம்ப் ஆகிற வாய்ப்பு இருக்கும். அப்போ செலக்ட் ஆனவங்க அங்கே ஜம்ப் ஆகி போயிட்டாங்கன்னா திரும்ப ஒரு தடவை ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறவங்கள இவங்க ரிலீவ் ஆகும்பொழுது அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லையும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஹெச்சிசி வெப்சைட்டில் போய் பாண்டிச்சேரி ஹைகோர்ட்டுடைய இப்போ ரீசெண்ட் ரிசல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்கும், போய் பாருங்கள் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு. இதோட ஃபைனல் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, செலெக்ஷன் லிஸ்ட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் இன்னையிலேருந்து கவலை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். அது இன்னும் ஒரு பிப்ரவரி மிடில் தான் உங்களுக்கு டெட்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் அடுத்ததில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு போஸ்டிங் அலாட் ஆகிருந்தது. போஸ்டிங்கில் என்ன போஸ்டிங் அலாட் ஆகிருந்ததுன்னா அவங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்காக போஸ்டிங் அலாட் ஆகிருந்தது. ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருந்தாங்க. இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், அந்த செக்ஷனில் தான் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டேட் பார்த்திங்கன்னா 22 ஜனவரியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய டேட்டில் நேற்றைய டேட்டில் பார்த்திங்கன்னா எம்ஹெச்சிசி வெப்சைட்டில் பாண்டிச்சேரி என்ன சொல்லி பாண்டிச்சேரி ஹைகோர்ட் ரிசல்ட்டில் ஒரே ஒரு கேண்டிடேட், ஒரு மேல் கேண்டிடேட்டுக்கு 47 மார்க்கில் இடபிள்யூஎஸில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்கு ஒரு லிஸ்ட். அதை வேணால் போய் பாருங்களேன். அப்போ அந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டில் தான் அந்த ஒரு விமனுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு வேலை கிடச்சிருந்தது. இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாமா உனக்கு வேலை தரோன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு இத்தனை நாளாகவே இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டும், செய்முறை தேர்வு வரட்டும் அப்படின்னு இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தவங்களுக்கு திடீர்னு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருது. வந்தப்போ என்ன பண்ணுறாங்க, இடபிள்யூஎஸ் பிரிவில் தான் உனக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னால் இந்த பொண்ணு ஐயோ இன்ன வரைக்கும் நான் அதை வாங்கலை, இருங்க நான் போய் இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி வாங்க பார்க்குறேன்னு போய் ட்ரை பண்ணி பார்த்தா கொடுக்க முடியாது, உடனடியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலைவாய்ப்பு பறி போயிடுச்சு. ஸோ இனிமேல் திரும்ப அவங்க ஃபஸ்ட்லேருந்து தான் வந்தாகணும். அதனால் நீங்கள் எல்லாருமே செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எப்படி நேர்காணல் இருக்கும், எப்படி இன்டர்வியூ இருக்குன்னு இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு தான் யோசிக்கணும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் என்னையிலேருந்தே உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும்னா நீங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணும் பொழுது சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்குன்னு அது கேட்டிருக்கும். அதில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்கள, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சிலது இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட்ஸு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓகே தான், இல்லைன்னா வாங்கிடுங்க. சில சர்டிஃபிகேட்ஸ் இன்னும் ரினிவல் பண்ணாமல் இருக்குன்னா போய் ரினிவல் பண்ணுங்கள். சில ஜாபுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருந்துருக்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இல்லைங்கிறவங்க போய் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி எல்எல்ஆர் எடுத்து வச்சுருங்க. சில பேர் டைப்பிங் என்கிட்ட இல்லைன்றீங்க, அப்புறம் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுதோ அதை போய் இப்போவாது ரெடி பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இதை பற்றி ஒரி பண்ணுறதை விட்டுட்டு. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ அதனால் சான்றிதழ்களை தயார் செய்கிறது தான் இனிமேல் உங்களுடைய டியூட்டியாக இருக்கணும். அடுத்ததாக செய்முறை தேர்வுக்கு ஒரு முறையான பயிற்சிக்கு நீங்கள் தயாராகிடணுங்க. அது உங்கள் வீட்லேயே பண்ணாலும் சரி, இல்லை நம்மளே அதுக்கான ஆன்லைன் வகுப்புகள் எடுத்து கொடுக்குறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் சரி. செய்முறை தேர்வு அப்படிங்கிறது எப்படி முறையாக பயிற்சி எடுக்கிறதுனா, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு செய்முறை தேர்வு சொல்கிறேனே. ஸோ இது வெறும் அந்த கொத்தனாரெலாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பாஞ்ச் இது. ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு ப்ராடக்டை செஞ்சு காட்டுப்பா, இதை வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்டுன்னு சொல்லிடுறாங்க செய்முறை தேர்வுன்னு வச்சுக்கோ. இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம்னா
ஒரு உதாரணத்துக்கு நாங்களாக இதை பண்ணி வச்சோம். இது பாருங்களேன், ஒரு பொம்மை மாதிரி இருக்கா? ஸோ இந்த ப்ராடக்டை வச்சு இதை மாதிரி ஒரு நூலை போட்டு கால் 2 உருவாக்கி கழுத்து உருவாக்கி புள்ளி வச்சோன்னா பொம்மை ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸில் இந்த பொம்மையை ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி செய்முறை தேர்வு நிறைய வெரைட்டியாக கொடுப்பாங்க எல்லாருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, செய்முறை தேர்வில் இந்த தென்னங்க ஓலை கிழிக்கிறது, தோரணம் கட்டுறது, மாவேலி தோரணம் கட்டுறதுலாம் தான் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை கொடுத்ததை அடுத்த தடவை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்னாடி இந்த செய்முறை தேர்வுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு சில அனுபவம் சொல்லியிருப்பாங்க, நேர்காணலுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு சில அனுபவம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அனுபவத்தை கேட்டதுனால எனக்கு இப்படி தான் இருக்க போகுதுன்னு முடிவெடுத்துக்காதீங்க. என்ன ரீசன்னா, அது அவருக்கு கேட்ட கேள்வி, அவர் போன பேட்சில் அவருக்கு கேட்ட கேள்வி, அவ்வளோதான். நமக்கு அந்த ஒருத்தர் சொன்னதுனால அந்த ஒருத்தர் சொன்னது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அப்படி இல்லைல்ல, அவருக்கு பின்னாடி எத்தனையோ பேர் போயிருப்பாங்க. அவங்கள எத்தனை பேருக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள நம்ம மீட் பண்ணி பேசினது கிடையாது. இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க, உங்களுக்கு ஒரு செய்முறை தேர்வு கொடுக்க போகிறாங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்த கேள்வியையும் உங்கள்கிட்ட கொடுத்த செய்முறையையும் இன்னொருத்தரை பண்ண சொல்ல மாட்டாங்கல்ல. உங்களுக்கு பின்னாடி வரவங்கள்ட்ட மாற்றி தானே கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வெளியே போய் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் எனக்கு பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அப்போது இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வந்தார்னா அவர் அந்த காம்படிஷனில் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக தான் அவங்க யோசிப்பாங்க. அப்போ தான் ஒருத்தரோட ஸ்கில்லை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, செய்முறை தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும். அடுத்ததாக நேர்காணலுக்கும் நீங்கள் தயாராகணும். நேர்காணலில் ஜட்ஜஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதிலளிக்கணும். புரியுதுங்களா? நான் ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு நேர்காணலுடைய வினாக்களை கேட்குறேன். எப்படின்னா, அந்த வினாவை நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ எப்படின்னா, ஜட்ஜஸ் ஐயா என்ன பண்ணுறாங்க, சாவி அவரோட வீட்டு கீயை உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் டியூட்டிக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய பெட்ரூம்லேருந்து ஒரு ப்ரீசியஸ் டூல் ஒன்று காணா போகுது. ஸோ அப்போது சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறப்போ உங்களை தான் அவங்க பார்ப்பாங்க, ஏன் காணும், என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐயா திருட்டு போனது எனக்கு தெரியாதுங்கய்யா, நான் திருடலைங்கய்யா அப்படி இப்படின்னீங்கன்னா இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் நீங்கள் ஜட்ஜஸோட கேள்வியை பார்க்கணும். பொருள் காணா போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஐயா காணா போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் இது எங்கேயாவது மிஸ் ஆகிருக்க தான் வாய்ப்பு இருக்குது, இருங்க நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு கீழெல்லாம் நான் தேடி பார்ப்பேன் சார், கீழே கிடக்கும், பெட்டு கீழே எங்கேயாவது கிடக்கும், நான் எடுத்து கொடுத்துருவேன் சார், வேலை முடிஞ்சிச்சு. அதை விட்டு நம்ம ஐடியா என்ன யோசிக்கும் அப்படின்னா, உடனே திருட்டு போயிடுச்சா, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார், சிசிடிவி கேமரா பார்க்கலாம் சார் அப்படின்னு நம்ம வேறு ஆங்கிளில் போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தான் சொல்ல வரோம். இப்போ நேர்காணல் கேள்விகளில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அவங்க எப்படி வேணாலும் கேட்டு உங்களை டைவர்ட் பண்ணி உங்கள் வாயிலிருந்து ஒரு தவறான பதில் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த தவறான பதிலுக்கு வாய்ப்பளிக்காமல் சரியான பதிலுக்கு வாய்ப்பளிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நேர்காணலில் நடக்க போகுது. அதனால் நேர்காணலுக்கு எப்பயுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரியான வினாக்கள் பெருசாக இருக்காது, ஏதோ 1-2 இருக்கும். ஆனால் நீங்கள் சமயோஜிதமாக யோசித்து சொல்கிற மாதிரியான வினாக்களை தான் முன் வைப்பாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. ஸோ அதனால் கடந்த கால நடைமுறைகளும் இந்த ஆண்டினுடைய புதுமைகளையும் இந்த ஆண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி அடுத்த ஆண்டும் நடைபெறும் அப்படின்னா அடுத்த ஆண்டும் வேறு மாதிரியான ப்ராக்டிக்கலை தான் அவங்க எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த தேர்வுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னு முடிவெடுத்துக்குங்க. ஸோ இதுதான் உங்களோட சக்ஸஸ்ஸு. அடுத்தடுத்த ஆண்டு இந்த தேர்வு இன்னும் நிறைய பேரை காம்படிஷனுக்குள்ளே கொண்டு வரும். இந்த தேர்வினுடைய முறைகள் நிறைய மாற வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த ஆண்டுலேயே நீங்கள் எல்லோரும் பணிபெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.